வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு ஹால் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம். மீஷோலேருந்து மேக்ஸிஸ் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். எல்லாமே அண்டர் 500 ருப்பீஸ். எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதோட ரிவ்யூஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு க்ரீன் வித் ஒயிட் மேக்ஸி. இது வந்து ஒரு ஃபுல் லெங்த் மேக்ஸி. ரொம்பவே அழகாக இருந்தது. இதில் வந்து பஃப் ஸ்லீவுமே வந்து கொடுத்துருந்தாங்க. பின்னாடி வந்து நாட்டும் வந்து இருந்தது. இதில் சைஸ் வந்து XXL வரைக்குமே வந்து அவைலபிள் இருந்தது. கலருமே ஒரு 7 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நெக் பேட்டர்ன் வந்து ஒரு வீ நெக்கும் கையில் வந்து பஃப் ஸ்லீவும் வந்து கொடுத்துருந்தாங்க. க்ரீப் மெட்டீரியலில் 294க்கு வந்து உண்மையாகவே நல்ல மேக்ஸின்னு தான் சொல்லணும். எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. அடுத்ததான் இந்த ஒரு ஒயிட் வித் எல்லோ மேக்ஸி. இது வந்து ஒரு ஃபுல் லெங்த் மேக்ஸி. இதில் வந்து XXL வரைக்குமே வந்து சைஸ் வந்து அவைலபிலிட்டி இருந்துச்சு. ஹேண்டில் வந்து ஃபுல் ஸ்லீவும் நெக் பேட்டர்ன் வந்து க்ளோஸ்டாகவும் கொடுத்துருந்தாங்க. மீஷோ பொறுத்த வரைக்கும் சைஸ் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஒரு சில ட்ரெஸ்ஸுக்கு வந்து நம்ம கரெக்ட் சைஸ் போட்டாலுமே வந்து ஒன்று லூஸாக வரும், இல்லை அப்படின்னா வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம ரிட்டன் போடுற மாதிரி. பாட்டமில் வந்து நல்லா ஃப்ரில்லெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 431. க்ரீப் மெட்டீரியலில் ஒரு 5 கலர்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருந்துச்சு. அடுத்ததாக எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு கலர் பிளாக் கலரில் தான் இந்த மேக்ஸி எடுத்திருந்தேன். நிறையா கலர்ஸ் இருந்துச்சு. எனக்கு பிளாக் பிடிச்சதுனால அதில் எடுத்திருந்தேன். இதுவுமே வந்து ஒரு ஃபுல் லெங்த் மேக்ஸி தான். கையுமே வந்து ஃபுல் ஸ்லீவ் தான் கொடுத்துருந்தாங்க. கட்டிக்கிறதுக்கு நாட்டும் வந்துருந்தது. எனக்கு மோஸ்ட்டாக இந்த மாதிரி நாட் வச்சுருக்க ட்ரெஸ் தான் வந்து பிடிக்கும். நம்ம வந்து கட்டுறப்போ நம்மளை அந்தளவுக்கு பல்ஜாக காமிக்காமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 472. ஒரு வி நெக் பேட்டர்ன் வந்து நெக்குக்கு கொடுத்துருந்தாங்க. இதோட மெட்டீரியல் வந்து ஜார்ஜெட்டு. ட்ரெஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ப்ரைஸுமே வந்து அஃபோர்டபுளாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ப்ரைஸுக்கு வந்து ஒரு ஃபுல் லெங்த் மேக்ஸி கிடைக்குதுங்கிறப்ப கண்டிப்பாக வாங்கலாம். பிளாக் லவர்ஸ் யாரும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இந்த ப்ளூ வித் ஒயிட் காம்பினேஷனில் வந்து ஒரு காட்டன் மேக்ஸி தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 352. ஸ்லீவ் வந்து அழகாக பஃப் கொடுத்துருந்தாங்க. இது ஒரு ஹாஃப் லெங்த் மேக்ஸி தான். முட்டிக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் இருக்கும். நம்ம நார்மல் மேக்ஸி மாதிரியுமே யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா பேண்ட் போட்டு நார்மல் டாப்ஸ் மாதிரியுமே வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மொத்தம் 2 கலர்ஸ் இருந்துச்சு. ப்ளூ கலர் ஒன்று, பிங்க் கலர் ஒன்று. ரெண்டுமே சூப்பராக இருந்தது. இது வந்து ஒரு நல்ல காட்டன் மெட்டீரியலில் வந்து கொடுத்துருந்தாங்க. காட்டன்ங்கிறதுனால ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு எல்லா ட்ரெஸ்ஸை விட இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. ஒர்த் ஃபார் மணிங்கிற மாதிரியும் இருந்தது. அடுத்ததுமே ஒரு அழகான பிளாக் கலர் மேக்ஸி தான். இதில் வந்து மொத்தம் 2 கலர்ஸ் அவைலபிள் இருந்துச்சு. நான் இதான் சூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து லைக்ரா மெட்டீரியலுங்கிறதுனால மேலே வந்து நல்லா ஃபிட்டிங்காக இருந்துச்சு. நான் வந்து XXL தான் ஆர்டர் போட்டிருந்தேன். எனக்கு வந்து அது என்னமோ கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது. இதில் வந்து இடுப்புக்கிட்ட வந்து பெல்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்லீவ் வந்து மேலே பஃப்பும் கீழே வந்து 3/4 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. நான் பிக்சரில் பார்க்குறப்ப மேலே வந்து பனியன் கிளாத் மாதிரி இருந்ததுனால நான் வந்து எனக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு XXL கொடுத்தேன். இதுக்கு முன்னாடி நான் எடுத்த மேக்ஸி எல்லாமே வந்து எல் சைஸ் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் லூஸாக தான் இருந்தது XXLங்கிறதுனால. பட் பின்னாடி இருக்கிற பெல்ட் வந்து நம்ம கட்டுறப்போ ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நான் ஆர்டர் போகிறதுக்கு முன்னாடி ரொம்பவே யோசிச்சு இந்த ட்ரெஸ் எப்படி வரும்னு சொல்லிட்டு, ஆனால் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. 442க்கு தாராளமாக இந்த ட்ரெஸ் வாங்கலாம். ஸ்டைலிஷாக இருக்கும் பார்க்க. அடுத்ததாக அமேசானில் எடுத்த இந்த டாப்ஸ் பார்க்கலாமா? இந்த டாப் வந்து ஒயிட் வித் எல்லோ கலரில் காட்டன் பிளெண்ட் மெட்டீரியலில் கொடுத்துருந்தாங்க. கைக்கிட்ட அப்புறம் நெக்கு கிட்ட எல்லாமே வந்து லேஸ் மாதிரி வச்சு டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க. இதோட நெக்கு கிட்டேயும் இந்த கைக்கிட்டேயும் கொடுத்துருக்க லேஸ் ஒர்க் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. ஒயிட் கலரில் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. இந்த டிசைன் தான் வந்து இந்த லுக்லேயே கொஞ்சம் என்ஹான்சிங்காக காமிச்சிச்சு அந்த டாப்ஸை. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 459. 500க்கு கீழே தான். இதில் வந்து ஓப்பனிங்லாம் இல்லை, அம்ப்ரெல்லா மாதிரி இருந்தது. க்ளோஸ்டு டைப்பாக தான் வந்துருந்தது. நான் வந்து இதில் லெகினோட பேர் பண்ணியிருந்தேன். நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஆஃபீஸ் வேர் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் எல் சைஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து எனக்கு கரெக்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்லீவ் வந்து 3/4 ஹேண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. நெக் பேட்டர்ன் வந்து ரவுண்ட் ஷேப் கொடுத்துருந்தாங்க. குட்டியாக வந்து ஒரு வி மாதிரி வந்து கட்டாக இருந்தது. காலேஜ்க்கு அப்புறம் ஆஃபீஸ் வேர்க்கெலாம் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ்ஸு, நல்லாயிருக்கும். 459க்கு வந்து தாராளமாக வந்து இது யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து அந்தளவுக்கு டிசைன்ஸ் வந்து இதில் இருக்குது. இது இல்லாமல் ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் கலர் இருந்தது. நான் எல்லோ சூஸ் பண்ணியிருந்தேன். அடுத்ததாக இந்த ப்ளூ கலர் ஸ்ட்ரெயிட் பிரிண்டட் குர்த்தா தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பேண்ட்டோடையே வந்துடுது. ஒயிட் கலரில் வந்து ஃபுல்லாகவே பிரிண்டட் பேட்டர்னில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த ட்ரெஸ்ஸு. கலர் வந்து அவ்வளோ ப்ரைட்டாக இருந்தது. நெக்கு கிட்ட வந்து ஒரு டீப் வி வந்துருந்தது. அது இல்லாமல் பேக்கெட் 3/4 ஹேண்டுன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இதில் என்ன ஒயிட்டு, லெமன் எல்லோ, பிங்க்குன்னு சொல்லிட்டு 3 கலர் இருந்தது. எனக்கு ப்ளூ வந்து ஓகேவாக இருந்ததுனால இது நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து
கலர் அவ்வளோ பிரைட்டாக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 469. 469க்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கலாம். ஒரு நல்ல ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸாக இருக்கும். டாப் பேண்ட் ரெண்டுத்துக்குமே வந்து ரேயான் மெட்டீரியல் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக வந்து இந்த ஒரு பிங்க் கலர் குர்த்தி. இது ஒரு ஸ்ட்ரெயிட் குர்த்தி. இது வந்து பேண்ட்டோட சேர்ந்து வந்துடுது. நான் அமேசானில் பிக்சர் பார்க்குறப்போ ரொம்பவே நல்லா இருந்தது. பட் வந்து நேரில் வந்து எனக்கு சரியாக இது அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. இது மெட்டீரியலுமே வந்து காட்டன் சொல்லிட்டு நான் நினச்சேன். பட் வாங்கினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது வந்து ஒரு ரேயான் மெட்டீரியல்னு. ஸ்லீவ் வந்து 3/4 மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் அதுவுமே ஃபினிஷிங்லாம் வந்து சரியாக இல்லை. இதோட நெக் பேட்டர்ன் வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ்டாக தான் வந்துருந்தது. காலர் வச்சு கொடுத்துருந்தாங்க. கலருமே வந்து இதில் ஒரே ஒரு கலர் பிங்க் கலர் மட்டும்தான் இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 489. மீதி குர்த்தியை கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து எனக்கு அந்தளவுக்கு ஒர்த்தாக தெரியல. அதனால வந்து நான் இதை ரிட்டர்ன் வந்து பண்ணிட்டேன். அடுத்ததாக வந்து ஒரு ப்ளூ கலர் ஸ்ட்ரெயிட் எம்ப்ராய்டரி குர்த்தா தான் வந்து பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாகவே அழகாக பூ மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்திருந்தது. இந்த நெக்கு கிட்ட அப்புறம் கை கிட்ட அப்புறம் கீழே எல்லாமே வந்திருந்தது. இது வந்து வெறும் டாப் மட்டும்தான் வரும். இதில் வந்து நெக்குமே வந்து ரவுண்ட் நெக் கொடுத்துருந்தாங்க. 3/4 ஹேண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. இதோட மெட்டீரியல் வந்து காட்டனும் ரேயானும் வந்து கலந்து வந்த மாதிரி இருந்துச்சு. டாப்ஸ் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது கலர் எல்லாமே. பட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறப்போ மிஷின் வாஷ் பண்ணேன். அதனால் எனக்கு கொஞ்சம் ஃபேட் ஆன மாதிரி இருந்தது. இதில் இன்னும் 2 கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, வயலட்டும் ரெட்டும். இதோட ப்ரைஸ் வந்து 489 ருபீஸ். அடுத்ததாக இந்த பிளாக் கலர் பிரிண்டட் குர்த்தா செட்டு தான். இது வந்து பேண்ட்டு அப்புறம் டாப்ஸ் ரெண்டுமே வந்திருந்தது. விஸ்கோஸுங்கிற மெட்டீரியலில் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து கிளாத் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. இது சொல்லப்போனால் பில்லோ கவர் மாதிரி தான் இருந்தது. பாட்டி பார்த்துட்டு தலைவாணி வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி மொக்க பண்ணிட்டாங்க. கலர்லாம் வந்து ரொம்பவே பிரைட்டாக இருந்துச்சு. நான் இதில் வந்து எல் சைஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து ரொம்பவே லூஸாக இருந்துச்சு. இது ரவுண்ட் நெக் பேட்டர்னில் வந்து 3/4 ஹேண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் மொத்தமே 2 கலர் தான் இருந்தது. ஒன்று இந்த பிளாக், இன்னொன்று வந்து பிங்க் கலர் வந்து இதிலே வந்திருக்கும். அதில் பிரிண்டட் வந்து இந்த மாங்காய் டிசைன் வந்திருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 489. இது வந்து காலில் அப்புறம் கையில் எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்லீவ் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. நான் இப்போ காமிச்ச குர்த்தி எல்லாமே மீஷோ அப்புறம் அமேசானில் வந்து 500 கீழே உள்ள குர்த்திஸ் தான் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இதோட லிங்க்கும் ப்ரைஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி விலாக்ஸ் அப்புறம் வந்து டெய்லி ஷார்ட்ஸ் இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இந்த மாதிரி ஹால் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவுமே ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.